வணக்கம் மக்களே. புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு மாவிளக்கு பூஜை செய்வார்கள். அது எப்படி தெரியுமா? பெருமாள் படத்திற்கு முன் 3 இலைகள் போட்டு 5 வகை சாதத்தை நிவேதனமாக படைக்க வேண்டும். சர்க்கரை பொங்கல், புளியோதரை, எலுமிச்சை சாதம் அல்லது நெல்லிக்காய் சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், வெங்காயம் சேர்க்காமல் மிளகு மட்டும் போட்டு செய்யும் உளுந்தவடை, சுண்டல், பானகம் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைக்க வேண்டும். சிலர் இந்த சாதங்களை கொண்டு பெருமாளின் திருமுகத்தை வரைவார்கள். பெருமாளை குலதெய்வமாக கொண்டுள்ள சில குடும்பங்களில் புரட்டாசி மாதத்தில் வரும் ஒரு சனிக்கிழமையில் தளிகை போடுவது உண்டு. அன்று மாவிளக்கு ஏற்றி வணங்குவது வழக்கம். இடித்த பச்சரிசி, அச்சுவெல்லப்பாகு, ஏலக்காய் ஆகியவற்றை கலந்து அந்த மாவை அகலாக வடித்து அதில் நெய் ஊற்றி தீபமேற்றி பெருமாளை தீபதூப ஆராதனை காட்டி கோவிந்த நாம கோஷம் போட்டு வணங்கி பிறகு தளிகையில் வைக்கப்பட்ட சாதத்தை அனைவரும் அமர்ந்து ஒன்றாக சாப்பிடுவார்கள்.